உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் உள்ளங்களில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்வு வெற்றிகளால் எழுதப்பட்ட வரலாறு. அரசியலில் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவரது நிஜ வாழ்க்கையின் நேர்முகம். ஏழை எளிய மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரத்தின் அரசியல் வாழ்க்கை காலங்கள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இலக்கியம். அந்த மக்கள் இலக்கியம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். கலை உலகிலும் அரசியல் உலகிலும் இந்த பெயர் மூன்றெழுத்தாக சுருங்கி, ஆனால் புகழால் பரந்து விரிந்து மிகுந்த மரியாதையோடு உச்சரிக்கப்படப் போகிறது என்பதை யாரும் அப்போது அறிந்திருக்க மாட்டார்கள். காலம் என்னதான் ஒருவரை புரட்டி போட்டாலும் அல்லது உச்சாணி கொம்பில் ஏற்றி வைத்தாலும் அந்த மனிதரின் உழைப்பு, அர்ப்பணிப்பு, உணர்வு, தியாகம், தலைமையேற்கும் பண்பு இவற்றால் கிடைக்கும் எந்த உயரமும் எதற்கும் ஈடு இணையாகாது. அந்த வகையில் கலை மற்றும் அரசியல் உலகில் ஒரு அலையைப் போல எழுந்து ஆகாயத்தை தொட்டவர் அகில உலகத்திலும் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்பது வெறும் மூன்றெழுத்தல்ல, அது ஒரு மந்திரம், அது ஒரு காந்தம், அது ஒரு பேராற்றல், அது ஒரு வசீகரம். வினாக்குறிகளை வியப்புக்குறிகளாக மாற்றிய விந்தை மனிதர் எம்ஜிஆர். அரசியல் பலரை புரட்டி போட்டிருக்கிறது, ஒரு சிலரை உருட்டி விளையாடியிருக்கிறது. அகோரமான முகத்தை பார்ப்பது போல ஒரு சிலரை கண் திறந்து பார்க்காமலே கழட்டிவிட்டிருக்கிறது. ஆனால் எம்ஜிஆருக்கு வெற்றியைத் தவிர வேறு எதையும் தந்ததில்லை. வெற்றி எம்ஜிஆர் வீட்டின் பணியாள். எம்ஜிஆர் என்ற சகாப்தத்துக்குள் தன்னை அடக்கிக் கொண்டு தன்னை அடைகாத்துக் கொண்டது வெற்றி. ஆனால் இந்த வெற்றி எம்ஜிஆருக்கு எளிதில் கிடைத்துவிட்டதா? தந்தை கோபாலன், தாய் சத்யபாமா தம்பதியருக்கு இலங்கையின் கண்டி நகரில் 1917 ஆண்டு ஜனவரி 17 பிறந்தார் எம்ஜிஆர். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த எம்ஜிஆரின் குடும்பம் கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்தது. வறுமையால் எம்ஜிஆரின் பள்ளிப் படிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. சினிமாவின் தொடக்க புள்ளியான நாடக உலகை நாடினார் எம்ஜிஆர். நாடகங்கள் அவரது கலைப்பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் அரசியல் பயணம் இப்படித்தான் தொடங்கியது. சுதந்திரத்திற்கு முன்பு, அதாவது 1920களில் பிறந்த பெரும்பாலானோருக்கு காங்கிரஸ் பேரியக்கம்தான் அரசியலின் முதல் முகவரி. நாளடைவில் திராவிட அரசியல் மீது எம்ஜிஆரின் பார்வை விழுந்தது. திராவிட இயக்கங்கள் எழுச்சியுடன் இன்று வரை எழுந்து நிற்க அந்த பார்வைதான் அடித்தளமிட்டது. பேரறிஞர் அண்ணாவின் திராவிட அரசியல் எம்ஜிஆரை வெகுவாக ஈர்த்தது. 1949 ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆர் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் அந்த கட்சிக்காக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஒப்படைத்தார். கலை உலகில் தனது கம்பீரமான அரசியல் கருத்துக்களை தேனில் குழைத்த மருந்தாய் தந்தார். தன்னையே ரசிகர்களுக்கு விருந்தாய் தந்தார். எம்ஜிஆர் வளரும் போதெல்லாம் கூடவே திராவிட முன்னேற்றக் கழகமும் வளர்ந்தது. திரையில் எம்ஜிஆர் சிரித்தார். திமுக பளிச்சென தெரிந்தது. திரையில் எம்ஜிஆர் வசனம் பேசினார். திமுக பட்டி தொட்டி எல்லாம் வளர்ந்தது. ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைக்கும் செயலாக எம்ஜிஆரையே உரசி பார்த்தது தரமற்ற அரசியல் சூழ்ச்சி. 1972 திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆரை தீய சக்திகளின் அரசியல் சூழ்ச்சி வெளியேற்றியது. இந்த அரசியல் தவறை புரிந்த தீய சக்திகள் தங்கள் தவறை எம்ஜிஆர் மறையும் வரை உணர்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆனாலும் என்ன, அந்த தீய சக்திகளுக்கு தோல்விகளே பரிசாய் கிடைத்தன. 1972 ஆண்டு அதிமுக என்ற ஆல விருட்சத்திற்கு தன்னையே விதையாக்கினார் எம்ஜிஆர். 6 மாதங்களில் திண்டுக்கல் இடைத்தேர்தல். குழந்தை தவழத் தொடங்கும் முன்பே பேச வைக்கும் முயற்சியாக அதிமுகவும் களமிறங்கியது. திண்டுக்கல்லில் எம்ஜிஆரின் அஇஅதிமுக வேட்பாளர் மாயத்தேவருக்கு மகத்தான வெற்றி.
எந்த அரசியல் இயக்கமும் இதுபோன்ற வெற்றியை பார்த்ததில்லை, இனி பார்க்கப் போவதும் இல்லை. ஏழை எளிய மக்களின் முதல் நம்பிக்கையாக எம்ஜிஆருக்கு வெற்றியை மட்டுமே தமிழக மக்கள் தந்து கொண்டிருந்தார்கள். தமிழ் மக்களின் முழு நம்பிக்கையை பெற்ற முதல் தலைவர் எம்ஜிஆர் தான். அதனால்தான் கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளில் அவரால் முதலமைச்சராக முடிந்தது. தமிழகமும் புதிதாய் விடிந்தது. 1977 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டையில் நின்று அமோக வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். கோடம்பாக்கத்தில் கோலோச்சிய எம்ஜிஆரை மக்கள் கோட்டைக்கும் கோலோச்ச அனுப்பினார்கள். மக்களை எப்போதும் மறக்காத எம்ஜிஆர் அவர்களின் நலனுக்காகவே பல்வேறு திட்டங்களை தீட்டினார். ஏழை எளிய குழந்தைகளின் பசிபோக்க சத்துணவு திட்டம், நியாயத்தின் பக்கமே நின்றன நியாய விலைக் கடைகள், எண்ணற்ற திட்டங்கள் அனைத்தையும் ஏழை எளிய மக்கள் பால் கொண்ட அன்பால் விளைந்த திட்டங்கள். தனக்கு பிறகு தான் கட்டி வளர்த்த இயக்கத்தை கட்டிக் காப்பது யார்? அந்த ஆற்றலும் பெருமையும் யாருக்கு இருக்கிறது என்பதை உணர்வதில் பெரும்பாலான தலைவர்கள் தோற்றுதான் போயிருக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தீர்க்கதரிசி, மக்களின் மனங்களை நாடி பிடித்து பார்த்த மகத்தான மருத்துவர். தனக்கு பிறகு அஇஅதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை கட்டுப்பாடோடு கொண்டு செல்ல இவர்தான் தகுதியானவர் என மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை அடையாளம் காட்டினார் எம்ஜிஆர். திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ, நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ, தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ, எல்லாம் உன்னோடு தானோ. பலமுறை போராடி தோற்றுப்போன மரணம் 1987 ஆண்டு எம்ஜிஆரை பற்றிக் கொண்டது, பற்றிக் கொன்றது. மரணம் மனிதர்களை என்ன செய்துவிட முடியும்? மக்கள் மனங்களில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மகோனத மனிதர்களிடம்தான் மரணம் கூட தோற்றுவிடுகிறது. ஆம், எம்ஜிஆரிடமும் மரணம் தோற்றுவிட்டது. தமிழ் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் எம்ஜிஆருக்கு இன்று 100 வயது. இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தும் கூட எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருப்பார் மக்கள் நெஞ்சங்களில். காரணம், எம்ஜிஆர் என்பது பெயரல்ல, மக்களின் மந்திரம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஜெயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.